ஒரு நாள் ஒருத்தங்க என்னோட அப்பா கிட்ட வந்து கேட்டாங்களாம், ஐயா நான் உங்க சபைக்கு வர்றேங்க ஐயா, ஒவ்வொரு வாரமும் எனக்கு கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, பயத்தம்பருப்பு, பச்சைப்பயிறு, உளுந்து இந்த மாதிரி ஏதாவது கொடுக்குறீங்களா, நான் உங்க சபைக்கு வரேன். அதுக்கு எங்க அப்பா சொன்னாராம், அதெல்லாம் கடையில தானமா கிடைக்கும், மளிகை கடையில தானமா கிடைக்கும், இங்க எப்படி கிடைக்கும் அதெல்லாம்? இங்க என்ன கிடைக்கும்னா ஆண்டவரோட வார்த்தை, ஆண்டவருடைய நடத்துதல், பரிசுத்த ஆவியானவருடைய தேற்றுதல், இவை எல்லவா இங்க கிடைக்கும். உங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றதுக்கு கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு வேணுமா? அது வேணான்னு நான் சொல்லல, ஆண்டவர் தருவாரு. ஆனா அதுக்காக தான் ஆண்டவர்கிட்ட வர்றீங்களா? ஏதோ ஒரு விதமான சரீர பிரகாரமான தேவைக்காக மட்டும் ஆண்டவர் கிட்ட வந்து அந்த தேவை தீர்ந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் உலகத்தோட கலந்துடுறீங்களா? அது சரியான பக்தி இல்ல, அது உறுதியான விசுவாசம் இல்ல. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அனைவரும் தேவனை ஒரு முறை பற்றி கொண்டால் கடைசி மூச்சு வரைக்கும் தேவனையே பின்பற்றணும். ஹல்லேலூயா! அது ஸ்திரமான உண்மையான பக்தி. தேவன் அந்த மாதிரி பக்தி நிறைந்தவர்களை தேடுகிறார். அதே தவிர அப்பப்ப அவர்கிட்ட வர்றவங்கள ஆண்டவர் எதிர்பார்த்துட்டு இல்ல. அனுதினமும் உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அனுதினமும்னு சொன்னாரா, அப்பப்பன்னு சொன்னாரா? ஒவ்வொரு நாளும் தேவன் உங்ககிட்ட இருந்தும் என்கிட்ட இருந்தும் எதிர்பார்க்கறது என்னன்னா, உண்மையான தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்னா, உங்ககிட்ட இருந்தும் என்கிட்ட இருந்தும் ஒரு உறவை எதிர்பார்க்கிறார். God would like to establish a relationship with you and me. தேவன் நம்மோடு உறவு கொள்வதற்காகவே அவர் நம்மை உண்டாக்கினார்.